சென்னை அடுத்த திருவொற்றியூர் கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகளில் ஏற்பட்ட தீ விபத்தால் திருவொற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில் முழுவதுமாக 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கல்லூரி வாகனங்கள், கார்கள், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவைகள் செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. பின்னர் போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரான அமர் குஷ்வாஹா டிராக்டர் ஓட்டி விவசாயிகளுக்கு உற்சாகம் அளித்தார். மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து வந்தார். அப்போது ஜோலார்பேட்டை அடுத்த புதூர் சுண்ணாம்பு கலவாய் பகுதியில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் பண்ணைகள் அமைத்து விதைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் திடீரென விவசாய நிலத்தில் டிராக்டரை ஓட்டிச் சென்று ஏர் உழுதார். அவரது இந்த செயல் விவசாயிகள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. சேலம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனை நோயாளிகளின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் பணியாளர்கள் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்களிடம் எதற்கெடுத்தாலும் லஞ்சம் கேட்பதாக கூறி நோயாளிகளின் உறவினர்கள் ராதாகிருஷ்ணனிடம் சரமாரியாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ராதாகிருஷ்ணன் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே மதுபோதையில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி தலைமை ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமை ஆசிரியரிடம் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே நாகை மாவட்ட குழந்தைகள் சேவை அமைப்பு மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தை சேர்ந்த அலுவலர்கள் நேரடியாக சிறுமியின் இல்லத்திற்கு சென்று விசாரணை நடத்தி சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றனர். அச்சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு நடந்துள்ளது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தினர். திருச்சியில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 12 அணிகள் பங்கேற்றன. ஆண்கள் மற்றும் மகளிருக்கான மாநில அளவில் நடைபெறும் இப்போட்டியில் திருச்சி, கோவை, சென்னை, சேலம், தஞ்சை, மதுரை மற்றும் அரியலூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருந்து தலை சிறந்த 12 வாலிபால் அணிகள் பங்கேற்றுள்ளன. நாக் அவுட் முறையில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலாவது போட்டியில் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி அணி மதுரை அமெரிக்கன் கல்லூரி அணியை 3-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தியது. இந்த போட்டிகளை ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கர்நாடக முன்னாள் அமைச்சர் பிரமோத் மத்வராஜ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய சில மணி நேரத்தில் தனது ஆதரவாளர்களுடன் பாஜகவில் இணைந்தார். இது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. உள்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக அவர் காங்கிரசிலிருந்து விலகியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் அவர் பாஜகவில் இணைந்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுரங்கத்துறையில் நடைபெற்ற 150 கோடி ரூபாய் ஊழல் குறித்து அம்மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் விளக்கமளிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஊழல் தொடர்பான தகவலின் பேரில் அமலாக்கத்துறையினர் 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட அதிரடி சோதனைகளில் குற்றம் நடந்ததற்கான ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் முதல் அதிவேக ரயில் நேற்று குஜராத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. டெல்லி, காசியாபாத், மீரட் வழித்தடத்தில் பயணிக்க உள்ள இந்த ரயில் பாதுகாப்பு, இயக்கம், கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் தானாகவே செயல்படக்கூடியது. பிற ரயில்களைப் போலவே பெண்களுக்கு என தனி பெட்டிகளும் இந்த ரயிலில் உள்ளன. டெல்லி ஜஹாங்கீர்புரி வன்முறை தொடர்பாக மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வன்முறை தொடர்பாக வழக்கில் இதுவரை 3 சிறுவர்கள் உள்ளிட்ட 36 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் டெல்லி ஜஹாங்கீர்புரியில் அனுமன் ஜெயந்தி ஊர்வலத்தில் ஒரு தரப்பினர் பங்கேற்ற போது மற்றொரு தரப்பினர் தாக்குதல் மற்றும் வன்முறையில் ஈடுபட்டனர். அஸ்ஸாம் மாநிலத்தின் குவஹாத்தி நகரின் வடக்கு பகுதியில் கால் எலும்பு முறிவுடன் வந்த காட்டு மாடு ஒன்று சாலையில் சென்று கொண்டிருந்த ஒருவரை முட்டி தள்ளியது. விடாமல் அவரை அந்த மாடு துரத்தி கொண்டே இருந்ததால் அப்பகுதி மக்கள் அனைவரும் அங்கிருந்து தலை தெறிக்க ஓட்டம் பிடித்தனர். தெற்கு அந்தமான் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் நாளை மறுநாள் வரை வடக்கு மற்றும் வடகிழக்கு வங்கக்கடலை நோக்கி பயணம் செய்யும் என்பதால் ஒடிசா, ஆந்திர பிரதேச மாநிலங்களிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் காரில் சென்ற தொழிலதிபர் சகோதரர்கள் மீது துப்பாக்கியால் சுட்ட நபர்களை கைது செய்ய போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். மேற்கு டெல்லி சுபாஷ் நகர் பகுதியில் அஜய் சௌத்ரி மற்றும் ஜாஸ்டா சௌத்ரி சகோதரர்கள் காரில் சென்று கொண்டிருந்த போது அந்த வண்டியை நிறுத்துமாறு கோரி மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர்.
இந்தியாவில் இதுவரை 190 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு விட்டதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலாக கொரோனா தடுப்பூசி செலுத்த தொடங்கிய நிலையில் தற்போது 12 வயது சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பங்குச்சந்தை குறித்து அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் ஏகலைவா என்ற திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். NSDL எனப்படும் தேசிய பங்கு வைப்பு நிறுவனத்தின் 25வது ஆண்டு வெள்ளி விழாவில் பங்கேற்றவர் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார். பங்குச்சந்தை, நிதி ஆகிய பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களை மாணவர்கள் அறிந்து கொள்வதன் அவசியம் பற்றி அமைச்சர் எடுத்துரைத்தார். மேற்குவங்க அரசு எதிர்க்கட்சியினரை தொடர்ந்து படுகொலை செய்து வருவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் ஏராளமான பாஜகவினர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அம்மாநில பாஜக தலைவர் சுகந்த முஜம்தார் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் போலீசார் டெல்லியில் பாஜக தலைவர்களில் ஒருவரான தஜீந்தர் பால் சிங் பகாவை கைது செய்த விவகாரம் தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான கெஜ்ரிவால் வீட்டின் முன் நடைபெற்ற போராட்டத்தில் பாஜக தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். பொதுமக்களிடையே மின்சார வாகனங்கள் பயன்படுத்தும் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பெங்களூருவில் நேற்று முன்தினம் தொடங்கிய 2 சக்கர மின்சார வாகன கண்காட்சி இன்று மாலை வரை நடைபெறுகிறது. பல்வேறு நிறுவனங்கள் தங்களது தயாரிப்புகளை கண்காட்சியில் பார்வைக்கு வைத்துள்ள நிலையில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று 2 சக்கர வாகனங்களை பார்த்து அவற்றை பற்றிய விவரங்களை கேட்டு செல்கின்றனர். கடந்த 2 நாட்களாக வெயிலின் அளவு குறைந்திருந்தாலும் இந்தியாவின் வடபகுதிகளில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இன்னும் வெயிலின் தாக்கம் குறையாத நிலையில் வெப்பம் தொடர்பான உடல் உபாதைகளுடன் மருத்துவமனைகளை நாடுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகவே உள்ளது. கியூபா நாட்டு ஹோட்டல் ஒன்றில் கேஸ் கசிவு காரணமாக ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 26ஆக அதிகரித்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் இரவு பகல் பாராமல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த விபத்தில் 14 குழந்தைகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டு ஹவானா நகர மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சீனாவின் ஷாங்காய் நகரில் படிப்படியாக தினசரி கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் ஒவ்வொரு நாளும் கொரோனா பாதிப்பே இல்லை என்ற நிலையை நோக்கிய பயணத்தை அந்நகரம் தொடங்கியுள்ளது. ஒமிக்ரான் வகை கொரோனா பரவல் காரணமாக பல வாரங்களாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள ஷாங்காய் நகரில் தினசரி பாதிப்பு முழுமையாக குறையும் வரை ஊரடங்கு தொடரும் என நகர நிர்வாகம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நீர்மூழ்கி கப்பலில் இருந்து வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளதாக தென்கொரிய ராணுவம் அறிவித்துள்ளது. தென்கொரிய அதிபராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள யூன் சுக் யில் வடகொரியாவின் அத்துமீறல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் அவர் பதவியேற்கும் நிலையில் ஒரு ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளது. ரஷ்யாவின் சைபீரிய பகுதியில் பற்றிய தீ சூறாவளி காற்றின் வேகத்தில் வெகு வேகமாக பரவியதில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து சாம்பலாகின. 10 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தீ நேற்றிரவு ஒரு வினாடிக்கு 20 மீட்டர் தொலைவுக்கு பரவியதால் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் ஏராளமான வீரர்கள் திணறும் நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து கனரக வாகனங்களுடன் தீயணைப்பு பணியில் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஹங்கேரி நாட்டில் நடைபெற்ற மனைவியை சுமக்கும் போட்டியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். டாபியோபெஸ்க் நகரில் நடைபெற்ற போட்டியின் விதிமுறைகளின்படி ஒருவர் தனது மனைவியை தூக்கி சுமந்து கொண்டு சேரும் சகதியும் நிறைந்த இடுப்பளவு தண்ணீரை கடந்து சென்று சமவெளியில் பல்வேறு தடைகளை கடந்து செல்ல வேண்டும். இதுபோன்ற போட்டிகள் ஹங்கேரியில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நடைபெற்று வருகின்றன. தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய மோடி, சமத்துவம், தரம் ஆகிய குறிக்கோள்களுடன் தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் தேசிய வழிகாட்டுதல் குழுவின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பை உருவாக்குவதற்கான பணிகளின் முன்னேற்றம் குறித்து பிரதமரிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். குஜராத் மாநிலத்தில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அசுத்தமான நீரை குடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள நவசரி மாவட்டத்தில் இருக்கும் மன்சதா தாலுகாவில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று குடிநீர் எடுத்து வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் பலர் அசுத்தமான குடிநீரை குடிக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. குஜராத்தில் மக்களுக்கு மாநில அரசு சார்பில் ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் அதில் குடிநீருக்கு என எந்தவொரு திட்டமும் இல்லை என அந்த மாவட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக ஆளுநர் தனக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் தலையிட்டு தமிழகத்தில் பதற்றத்தை உருவாக்க நினைப்பதாக திரைப்பட இயக்குநர் அமீர் தெரிவித்துள்ளார். வெறுப்புணர்வை விதைக்கும் பேச்சுக்களை ஆளுநர் பேசுவதை கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கேஸ், பெட்ரோல், டீசல் விலை உயர்வை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து சமையல் எரிவாயு விலை அதிகரித்து வருவது ஏழை நடுத்தர மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மருந்தகத்தில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள முருகனை தேடி வருகின்றனர். சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏ.ஆர். ரஹ்மானின் மகள் கதீஜா ரஹ்மான், ரியாசுதீன் ஷேக் திருமணம் சென்னையில் எளிமையாக நடைபெற்றது. திருமண நிகழ்ச்சிக்கு பின் மகள், மருமகன் மற்றும் குடும்பத்தாருடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த ஏ.ஆர். ரஹ்மான், புதுமண தம்பதியை இறைவன் ஆசீர்வதிக்கட்டும் எனவும் அனைவரது அன்பிற்கும் முன்கூட்டியே நன்றி எனவும் குறிப்பிட்டார். சுசீந்திரன் இயக்கும் புதிய படத்தில் விஜய் ஆண்டனி, சத்யராஜ், பாரதி ராஜா இணைந்து நடிக்கின்றனர். படத்தின் கதை 1980களில் நடப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய 5 மொழிகளில் தயாராகி வருகிறது. முதல்கட்ட படப்பிடிப்பு திண்டுக்கல்லில் தொடங்கி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. யாஷ் நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் KGF 2 படத்தில் நடித்த பிரபல கன்னட நடிகர் மோகன் ஜுனேஜா கடந்த சில மாதங்களாக உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கடலில் மாயமான இளைஞரின் உடலை போலீசார் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்டனர். அங்குள்ள ஆர்கே கடற்கரையில் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த 18 வயது இளைஞர் ஒருவர் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டார். இது தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவரை கடற்படையினர் தீவிரமாக தேடினர். எனினும் அவரை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டதை அடுத்து கடற்படையின் ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் இளைஞரின் உடல் மீட்கப்பட்டது. வங்கியில் கடன் பெற்றுவிட்டு ஏமாற்றிய விவகாரம் தொடர்பாக பஞ்சாப் மாநில எம்எல்ஏ வீட்டில் சிபிஐ அதிரடி சோதனை நடத்தியது. ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ ஜஸ்வந்த் சிங் என்பவர் வங்கிக் கடன் மோசடி உள்ளிட்ட குற்றச்சாட்டில் சிக்கியதை அடுத்து மாலர்கோட்லாவில் உள்ள அவரது வீடு மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளிலும் இந்த சோதனை நடைபெற்றதாகவும், கணக்கில் வராத சுமார் 17 லட்சம் ரூபாய் பணமும் வெற்று கையெழுத்துக்களுடன் கூடிய 90 காசோலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எலுமிச்சை பழம் விண்ணை முட்டும் அளவில் உயர்ந்து வரும் அதே நேரத்தில் நாட்டில் வெங்காயத்தின் விலை கடுமையாக சரிந்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே எலுமிச்சை பழத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 1 கிலோ எலுமிச்சை பழம் 200 ரூபாயை கடந்து விற்பனையாகி வருகிறது. ஆனால் வெங்காயத்தின் விலை கடுமையாக சரிந்துள்ளது. குஜராத்தில் 1 கிலோ வெங்காயம் 2 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். அரபு நாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளதால் அவை அனைத்தும் தேக்கமடைந்து விலை குறைவு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இலங்கையில் பொருளாதாரம் முற்றிலுமாக சீரழிந்து அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள், எரிபொருட்கள் ஆகியவற்றுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதால் அதிபர் கோத்தபாய ராஜபக்சே, பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆகியோர் பதவி விலக கோரி அனைத்து பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் ஆகியவற்றில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணிக்கு செல்லாமல் வேலை நிறுத்தம் செய்து ராஜபக்சே நிர்வாகத்தின் முறைகேடுகளை கண்டித்து கொழும்பு நகரில் பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடத்தினர். யுக்ரைனில் தயாரிக்கப்பட்டு வந்த பிரபல AB இன்பேவ்ஸ் ரக பீர் வகைகளை பெல்ஜியம் நாட்டில் தயாரிக்க முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிடைக்கும் வருவாய் ரஷ்ய தாக்குதலுக்கு ஆளாகி அல்லல்பட்டு வரும் யுக்ரைன் அப்பாவி மக்களுக்கு நிவாரண உதவியாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் புதிய அதிபர் யூன் சுக் ஏல் அடுத்த 2 தினங்களில் பதவியேற்க உள்ள நிலையில் அதிவேக ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியதற்கு ஜப்பான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நவீன ஏவுகணைகளை சோதனை செய்து வரும் வடகொரியா இந்த நடவடிக்கை மூலம் கொரிய பிராந்தியத்திற்கும் சர்வதேச மனித குலத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் நொபோ கிஷி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் கார் ஒன்றின் மீது சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்திய பாலஸ்தீன நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சிலாத் அல் ஹரித்தியா என்ற இடத்தில் உள்ள அவரது வீட்டை இஸ்ரேல் ராணுவத்தினர் இடித்து தரைமட்டமாக்கினர். இந்த சம்பவத்தின் போது இஸ்ரேல் பாதுகாப்பு படையினருக்கும் பாலஸ்தீனருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டதில் பாலஸ்தீனர்கள் 7 பேர் காயமடைந்தனர். 2வது உலகப் போரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நாளை பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு மற்றும் பேரணி நடைபெறுகிறது. யுக்ரைனில் உச்சகட்ட போர் தொடங்கப்படும் என இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியின் போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவிப்பார் என தகவல் வெளியான நிலையில் ரஷ்ய வெளியுறவுக் கொள்கை நிபுணர் டிமோஃபே அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளார்.
சீனாவின் மிகப்பெரிய தொழில் வர்த்தக நகரான ஷாங்காயில் கொரோனா வைரஸ் தாக்கம் மீண்டும் அதிகரித்துள்ளதால் ஒரு மாதத்திற்கும் மேலாக அங்கு பொது முடக்கம் அமலில் உள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் வெளியே நடமாட முடியாமல் வீட்டுக்குள் முடங்கியுள்ள நிலையில் கொரோனா வைரஸ் மருத்துவ பரிசோதனைகள் பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சோதனை மையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் நிற்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டின் அதிபராக இமானுவேல் மெக்ரான் மீண்டும் பதவியேற்றார். தலைநகர் பாரிஸில் உள்ள ஆடம்பர எலிசி அரண்மனையில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் பிரான்ஸ் முன்னாள் அதிபர்கள் நிக்கோலஸ் சர்கோசி, பிரான்கோய்ஸ் முன்னாள் பிரதமர்கள் எடுரட், மேனுவல் வெல்ஸ், எலைன் ஜூப்பி, ஜீன் உள்ளிட்ட 500 விருந்தினர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். 2032ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் நடைபெறவுள்ள நிலையில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பேக் பிரிஸ்பேனுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். வரும் 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் நவீன பென்டத்லான் போட்டி சேர்க்கப்படுமா என்பது குறித்து இந்த ஆண்டு இறுதியிலோ அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்திலோ முடிவு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். ரஷ்யாவின் ஓம்ஸ்க் பகுதியில் மின்சார வயதில் பற்றிய தீ வெகு வேகமாக பரவியதில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. இந்த விபத்தில் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தவர்கள் அனைவரும் தற்காலிக முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.